இன்னைக்கு வந்து ஒரு பேசிக் கிளாஸ் பார்ப்போம். சரிங்களா? அதாவது ஒரு பிளவுஸ் கட்டிங் அப்படின்னா ஒரு கழுத்து எவ்வளவு வைக்கணும், ஒரு ஷோல்டர் எவ்வளவு வைக்கணும், இந்த சைஸுக்கு எப்படி நம்ம ஃபிக்ஸட் பண்றது அப்படின்றது அந்த பேசிக் கிளாஸ் தான் பார்க்கணும். ஸோ இது வந்து பேசிக் டெக்னிக்கல் கிளாஸ் சொல்லுவோம். டெக்னிக்கல் மெஷர்மெண்ட் கிளாஸ். முதல் கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக் டெக்னிக்கல் மெஷர்மெண்ட். அதாவது ஒரு மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்கணும். ஸோ என்ன சைஸ்ல நம்ம ஒரு பிளவுஸ் எடுக்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 37 சைஸுக்கு ஒரு பிளவுஸ் எடுத்தா இதுக்கு என்னென்ன விதமான அளவுகள் இருக்கணும், சரியானபடி நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்றத பார்க்கணும். முதல்ல வந்து இதுக்கு என்ன பேருன்னு பார்த்தோம்னா அப்பர் செஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது மார்பு சுற்று அளவு. முதல்ல வந்து அப்பர் செஸ்ட் 37 இன்ச். சரிங்களா? ஸோ இந்த 37 இன்ச்சு மார்பு சுற்றளவு இருந்துச்சுன்னா இதுக்கு இடுப்பளவு எவ்வளவு இருக்கணும், சரியான விகிதாச்சாரப்படி ஒரு சராசரி ஒரு லேடிக்கு வந்து 37 இன்ச்சு பிளவுஸ் இருந்தா அவங்களுக்கு இடுப்பளவு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 37 மைனஸ் 4 இன்ச்சு அப்படின்னா எவ்வளவு வரும்? 33 இன்ச்சு. அதாவது இடுப்பளவு. சரி, இப்படிதான் வருமா அப்படின்னா கிடையாது. இது வந்து மாறுபட்ட உடல்கள் கூட வரலாம். 34 வரலாம், 35 வரலாம், 28 கூட வரலாம். ஸோ இப்படி வந்தா இது வந்து மாறுபட்ட உடல். புரியுதுங்களா? நம்ம பிளவுஸ் எடுக்கும் போதே நீங்க அளவு செக் பண்ணணும். முதல்ல நம்ம அளவுகளை எடுத்துட்டு நம்ம நேரடியா கட்டிங் போயிடக்கூடாது. அப்போ பிளவுஸ்ல என்னென்ன ஃபால்ட் இருக்கு, அதை எப்படி நம்ம சரி செய்யணும் அப்படின்றத முதல்ல பார்க்கணும். 37 சைஸ் பிளவுஸ் அப்பர் செஸ்ட் இருந்தா அதுல 4 இன்ச்சு மைனஸ் ஆனா இடுப்பளவு இருக்கணும். இது விகிதாச்சலப்படி கணக்கு. அதுவே வந்து 37 இன்ச்சுக்கு பிளஸ் 1 இன்ச்சு சேர்த்தனோம்னா மிடில் செஸ்டா இருந்துச்சு. அப்போ 38 இன்ச். ஓகேவா? ஸோ மிடில் செஸ்ட் என்னங்க சார் அப்படின்னா நடு மார்பகம் சொல்லுவோம். இதை யாரும் பாக்குறது பொதுவா பிளவுஸ் கட் பண்றவங்க இப்படி ஒரு செஸ்ட் அளவு இருக்குன்றது யாருக்கும் தெரியாது. பாக்குறீங்களா? கிடையாது. காரணம் என்னன்னா அதுல நமக்கு அளவு தேவையில்லை, நமக்கு வேலையே இல்லை, அதனால நம்ம அதை பாக்குறது இல்லை. ஸோ 38 இன்ச்சு தான் இருக்கணுமா அப்படின்னா இல்லை. இதுலயும் வந்து அவங்களுக்கு என்ன செய்யலாம், 39 வரலாம், 39 வரலாம், 40 வரலாம், கிட்டத்தட்ட 35 வரலாம் அவங்களுக்கு. ஸோ இப்படி வந்தாலும் இது என்னது, மாறுபட்ட உடல் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ அப்போ மாறுபட்ட உடல் வரும் பொழுது அவங்களுடைய கணக்கு கட்டிங் மெத்தடை நாம எப்படி பண்ணணும் அப்படின்றத அடுத்தடுத்த கிளாஸ்ல நான் சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு அப்பர் செஸ்ட் 37 இருந்தா பிளஸ் 1 இன்ச்சு சேர்ந்தோம்னா மிடில் செஸ்ட். அப்பர் செஸ்ட் 37 மைனஸ் 4 அப்படின்னா 33 இன்ச்சு அப்படின்றது இடுப்பளவு. இப்படி இருக்கணும்ன்றது கான்செப்ட். சரி, இப்ப இதெல்லாம் போச்சு. இப்ப நம்ம ஒரு அளவு வச்சுட்டு பிளவுஸ்னுடைய எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்துறோம். எல்லா அளவுகளையும் நாமளே கண்டுபிடிச்சிடலாம். பட் அந்த அளவு சரியான அளவு எடுக்கிறது தான் நமக்கு பிரச்சனை. இப்ப அப்பர் செஸ்ட் அதாவது 37 இதை 4ஆ பிரிச்சோம்னா நமக்கு எவ்வளவு வருது? 9.25 இன்ச்சு. சரிங்களா? இது 4ல ஒரு பாகம். மைனஸ் 1 இன்ச்சு அப்படின்னா எவ்வளவு வருதுங்க? 8.25 இன்ச்சு வருது. பெருக்கல் 2 அப்படின்னா எவ்வளவு வரும்? 16 இன்ச்சு. இது என்னன்னு பார்த்தோம்னா ஆம்கோல் ரவுண்டு. ஓகேவா? 37 இன்ச்சு பிளவுஸுக்கு வந்து ஆம்கோல் எவ்வளவு இருக்கணும்னா 16 இன்ச்சு. ஒருவேளை இதுல வந்து 16, ஓகேவா, 8.25 16 இன்ச்சு வரும். இவங்களுக்கு 16 வரலாம், 17 வரலாம், 18 வரலாம். ஸோ இப்படி வந்தா இது என்னது, இதுவும் மாறுபட்ட உடலா மாறுது. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நாம பார்த்துதான் நம்ம பிளவுஸ் கட்டிங்க ஆரம்பிக்கும். நம்ம பாட்டு வந்து கையில ஒரு பிளவுஸ் கொடுத்துட்டாங்க, அடிச்சுக்க பிடிச்ச வேற கஸ்டமர் நமக்கு வரமாட்டாங்க அப்படின்னு நம்ம கட் பண்ண ஆரம்பிக்க கூடாது. முதல்ல வந்து இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அடுத்தது 16 இன்ச்சு இருக்குங்களா ஆம்கோல், 16ல மைனஸ் 1 இன்ச்சு. அப்ப எவ்வளவு ஆகுது? 15. மறுபடியும் 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கிட்டோம். அப்போ 15.25.
இது என்னன்னு பார்த்தோம்னா ஷோல்டர். அப்போ ஒரு பிளவுஸுக்கு வந்து இதெல்லாம் முக்கியமான அளவுகள். அப்பர் செஸ்ட் 37 இருந்தா 33 வந்து இடுப்பளவு இருக்குங்க. அப்பர் செஸ்ட் 37 இருந்தா 38 மிடில் செஸ்ட் இருக்கும். அப்பர் செஸ்ட் 37 இருந்தா ஆம்கோல் ரவுண்ட் அவங்களுக்கு 16 இருக்கு. அப்பர் செஸ்ட் 37 இருந்தா ஷோல்டர் அவங்களுக்கு 15. ஸோ இது வந்து அவங்களுக்கு 15 கால் இருக்கணும் அப்படின்றத விட அவங்களுக்கு 16 இருக்கலாம், 19 இருக்கலாம். ஸோ இப்படி வந்தாலும் இவங்க என்ன கணக்குல வராங்க, மாறுபட்ட உடல்ல அவங்க வராங்க. ஸோ அப்ப அதையும் நம்ம கவனிச்சுதான் நம்ம கட்டிங் போடணும். இப்ப 15 கால நீங்க ரெண்டா பிரிச்சீங்கன்னா எவ்வளவு வரும்? 7.5 ஒரு பாயிண்ட் வருதுங்களா? இதெல்லாம் நான் சொல்லிட்டு போயிட்டேன், நீங்க யோசிச்சீங்களா இல்லைன்னு தெரியாது. ஆனா இதுதான் ஒரு பிளவுஸ்ல நம்ம எடுத்த உடனே கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் எங்க சார் வருது அப்படின்னா, கண்டிப்பா இது வந்து முழுக்க முழுக்க பேக் பீஸ்ல தான் வருது. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், ஃப்ரண்ட்ல தான் எனக்கு பிரச்சனை, ஃப்ரண்ட் தான் எனக்கு புரியலன்னு நினைக்கிறோம். ஆனா பேக் பீஸ் இத்தனை அளவுக்கு நம்ம செக் பண்ணணும். பேக் பீஸ் உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிச்சுன்னா ஃப்ரண்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். பிரச்சனை நமக்கு எங்க இருக்கு, பேக்ல தான் இருக்கு. அப்போ பேக் பீஸ்னுடைய அளவுகளை நம்ம எப்படி செக் பண்ணணும், எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இந்த பேசிக் டெக்னிக்கல் மெஷர்மெண்ட் டீடைல்ஸ். இது புரியுதா? இதுல ஏதாவது புரியலன்னா சொல்லுங்க, நான் அந்த இடத்துல நான் விளக்குறேன். இப்ப இந்த இடத்துல எனக்கு புரியல சார் சொல்லுங்க அப்படின்னா நான் அதுல சொல்றேன். புரிஞ்சிடுச்சு, நாங்க ரொம்ப பிரில்லியன்ட், புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த கிளாஸ் போயிடும். உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க ஏற்கனவே பிளவுஸ் தைச்சிட்டு இருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இதெல்லாம் இருக்கிற அளவுகள் எல்லாம் புரியும். ஸோ இதுல இருக்கிற டிஃப்ரெண்டான அளவுகளை வந்து இருந்தா இது புரியலன்னு சொல்லுங்க, நான் புரியுது. அடுத்த கிளாஸ் போயிடலாமா? ஓகேவா? சரி, இது ஒரு பக்கம் வச்சுட்டு அடுத்தது வந்து பேக் பீஸ்ல நம்ம எவ்வளோ கழுத்து இருந்தா நம்ம இதை எப்படி நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்ற கணக்கு தான் நம்ம போகணும். முதல்ல எப்பவுமே என்ன செய்யறோம், கீழே வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்ல ஒரு லைன் போட்டுங்க. இப்போ ஹைட்டு முதல்ல வந்து பிளவுஸ்னுடைய ஹைட்டு ஒரு 16 இன்ச் எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்தது இப்ப ஏற்கனவே நம்ம கணக்கு போட்டோம், செஸ்ட் அளவு வந்து 37 இருக்கு, அது 4ஆ டிவைட் பண்ணோம்னா 9.25. ஓகேவா? இப்ப ஆம்கோல் எவ்வளவு இருக்கிறதுல 16, அதாவது 8.25. ஷோல்டர் எவ்வளவு இருக்குதுல 7.5 ஒரு பாயிண்ட். ஓகேவா? சோ இப்ப இதெல்லாமே நமக்கு முக்கியமான அளவுகள் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சுட்டோம். 37 இன்ச்சுக்கு வந்து நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். இப்ப இதை வச்சுதான் நம்ம பிளவுஸ் மார்க்கிங்கே போட போறோம், பேக் பீஸ் தான் போடும். ஓகேவா? இதுல சின்ன ஷோல்டர், அதாவது சின்ன ஷோல்டர் வந்து நமக்கு எவ்வளவு வேணும் அப்படின்றத நாம டிசைட் பண்ணிக்கிறோம். மினிமம் 2.25 இன்ச்சு நீங்க மார்க் பண்ணி ஃபர்ஸ்ட் உயரம் எடுத்துக்கலாமா? உயரம் எவ்வளவு? 14. ஓகேவா? 14 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக ஒரு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இப்ப ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த 1/2 இன்ச்சு விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டோம். இந்த லைன் என்ன, இது ஷோல்டர் லைன். சரிங்களா? இந்த ஷோல்டர் லைனை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். இப்ப இதுல பேக் நெக் எவ்வளவு வருது அதை பொறுத்து தான் நமக்கு ஷோல்டர் அளவு குறிக்கணும். பேக்ல வந்து ஒரு 9 இன்ச்சு எடுத்துக்கணும். மேல ஸ்டிச்சிங் 1/2 இன்ச்சு கழிச்சிடுங்க. ஓகேவா? 9 இன்ச்சுக்கு இதுல மார்க் பண்ணிக்கலாம், பிளஸ் மைனஸ் 1/4 இன்ச்சு. சரியா? இப்ப இதுதான் கழுத்தினுடைய டீப். சரி, இது எப்படி நம்ம கால்குலேஷன் போடுறோம் அப்படின்னா, ஓகேவா, இதுல எத்தனை இன்ச்சு இருக்கு கழுத்து? 9 இன்ச்சு இருக்கு. அப்ப இதுல ஒரு இன்ச்சுக்கு நம்ம 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். எத்தனை இருக்கு? இப்ப இதுல ஷோல்டர் எவ்வளவு இருக்கு நமக்கு? 7.5 ஒரு பாயிண்ட் இருக்குங்களா? சோ 7.5 ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கணும். முதல்ல வந்து ஒரு இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். 2, 1/4, 3,
இன்னொரு கால், 4, 5, 6, 7, 8, 9. இப்போ நம்ம 9 இன்ச் இருக்கிறதுனால 9 கால் நம்ம இப்போ மைனஸ் பண்ண போறோம். 9 கால்ல எத்தனை கால் அப்படின்றத நம்ம கூட்டிக்கணும். ஓகேவா? காலு, அரை, முக்கால், 1, 1 கால், 1.5, 1 முக்கால், 2, 2 கால். அப்போ இங்க இருக்கிற ஃபுல் ஷோல்டர், இந்த இது வந்து நம்ம வச்சுக்கிறதுக்கு ஃபுல் ஷோல்டர். புரியுதுங்களா? இந்த ஃபுல் ஷோல்டர் நம்ம அப்படியே வச்சு பிளவுஸ் தைக்க முடியாது. அப்படியே வச்சு பிளவுஸ் தைச்சோம்னா போட முடியாது. 2 கயிறு கட்ட வேண்டியது வரும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த கழுத்தினுடைய டீப்பை வச்சு நம்ம இங்க மைனஸ் பண்ணிக்கலாம். அப்ப இங்க எத்தனை இருக்கு? 2 கால். 2 கால் நம்ம இப்ப இங்க மைனஸ் பண்ணணும். புரியுதுங்களா? புரியலன்னா கேளுங்க, புரியுன்னு சொல்லணும். 2 கால் இங்க மைனஸ் பண்ண, மைனஸ் 2 கால். அப்ப மீது நமக்கு இங்க எவ்வளவு இருக்கு? 5.5 ஒரு பாயிண்ட் இருக்கு. ஞாபகம் இருக்கா? இங்க 7.5 ஒரு பாயிண்ட் நம்ம வச்சுக்கிறோம். 2 கால் போயிடுச்சுன்னா இல்ல 5 கால் ஒரு பாயிண்ட் வரணும். கரெக்டா? 5 கால் ஒரு பாயிண்ட் இருக்கு. 5 கால் ஒரு பாயிண்ட்ல சின்ன சொல்றேன் எப்படிங்க? 2 கால் அப்படின்னா 2 கால்ல 2 கால் பிளஸ் ஸ்டிச்சிங்காக நம்ம எவ்வளவு சேர்த்துறோம்? 3/4 இன்ச்சு. அப்போ 3 இன்ச் ஆகுதா? அப்போ மொத்தம் மறுபடியும் இந்த ஆம்கோல் அப்படியே இறக்குறோம் கீழே. 5 கால் ஒரு பாயிண்ட்டுக்கு இறக்கிறோம். இந்த சைடும் நீங்க அப்படியே 5 கால் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இப்ப என்ன செய்யறோம், ஆம்கோலுடைய இறக்கம் நீங்க அப்படியே மார்க் பண்ணிக்கணும். அதாவது ஷோல்டர் இங்க எவ்வளவு வைக்கிறீங்களோ அந்த ஹைட்டு தான் ஆம்கோல வைக்கும். இப்ப இந்த இடம் தான் நமக்கு என்னது, செஸ்ட் லைன், அதாவது மார்பு சுற்றளவு மார்க் பண்ணக்கூடிய இடம். ஓகேவா? இப்ப மார்பு சுற்றளவு மார்க் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னா நமக்கு மார்பு சுற்றளவு எவ்வளவு? 9. 4 பிரிச்சோம்னா 9.25. இங்க ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். இது மார்க் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நல்லா கவனிக்கணும். எப்ப நீங்க வந்து 8 இன்ச்சு தாண்டி கீழே போறீங்களோ அப்ப மார்பு சுற்றளவு நம்ம இப்படி செக் பண்ணக்கூடாது, இந்த லைன்ல செக் பண்ணிக்கணும். கழுத்தினுடைய டீப்ல இருந்து செக் பண்ணணும். புரியுதா? கழுத்தினுடைய டீப்ல இருந்து செக் பண்ணும்போது இந்த 9.25 பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு ஆட் ஆயிட்டு வரும். அப்ப நீங்க 9.25 தான் சார் வைக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் இங்க 9.25 இங்க வந்துடக்கூடாது. ஆட்டோமேட்டிக்கா அதுவே உங்களுக்கு ஒரு 3/4 இன்ச்சு ஆட் ஆயிட்டு வரும். ஒருவேளை அது குறையலாம், கூடவும் கூடலாம். புரியுதா? இந்த பக்கம் குறைஞ்சும் வரலாம், வெளியவும் போகலாம். அது அதனுடைய டீப்பை பொறுத்து. இப்ப சப்போஸ் 10 இன்ச்சு வருதுன்னா அது உள்ளவே வந்துடும். அது உள்ள வருது அப்படின்னா ஆம்கோலும் மாறும். அது சொல்றேன் எப்படி மாறுது அப்படின்றத நான் சொல்ல போறேன். இப்போ இந்த சைட்ல நம்ம பார்க்கும்போது 9.25 பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சுன்னா 10 இன்ச்சு இருக்குங்களா? ஸோ 10 இன்ச்சுக்கு ஆட் ஆயிடுச்சுங்களாங்க. ஸோ இது வந்து நம்ம கரெக்டான அளவு. அடுத்தது இதுல இருந்து ஒரு 3/4 இன்ச்சு நீங்க இன்னொரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஆம்கோல் கொண்டு போயிட்டு ஸ்ட்ரைட்டா இதுல பண்ணக்கூடாது. இந்த 3/4 இன்ச்சுக்கு முன்னாடியே அந்த ரவுண்டை நம்ம வளைக்கணும். அடுத்தது இப்ப என்ன பண்ண போறோம், ஆம்கோலுடைய ஹைட்டை 2ஆ பிரிச்சுக்குங்க. சரியா? அதுக்கு கீழே இன்னொரு 1/4 இன்ச், அதுக்கு கீழே ஒரு 1/4 இன்ச். சோ இந்த இடத்த நாம என்னன்னு கூப்பிடுறோம், அக்ராஸ் செஸ்ட், அதாவது ஆம்கோல் திரும்புகிற இடம். நீங்க எனக்கு புதுசா பாக்குறீங்க. ஸோ இதுக்கு வந்து அக்ராஸ் செஸ்ட் சொல்லி நம்ம சொல்லுவோம். அக்ராஸ் செஸ்ட் அப்படின்னா ஆம்கோல் திரும்புகிற இடம். ஸோ இதை அப்படியே நம்ம மார்க் பண்ணிட முடியுமா அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்து ஆம்கோல் முதல்ல செக் பண்ணிக்கணும். இப்ப நமக்கு எவ்வளவு இருக்கணும், 8.25 வரணும். ஓகேவா? இப்ப நம்ம எல்லாம் செக் பண்ணும்போது என்ன செய்வோம், 4 இன்ச்சு செக் பண்ணிட்டு அந்த கோட்டு மேலே நடந்து போயிடும் இல்லையா? ஆனா நம்ம அப்படி பண்ணக்கூடாது. எப்பவுமே நம்ம ஸ்டிச்சிங் லைன்ல தான் எடுத்துக்கணும். இந்த 1/4 இன்ச்சு நம்ம 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் எவ்வளவு பிடிக்கிறோமோ அந்த லைன்ல எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து வாங்க. கூடவே வந்தீங்கன்னா உங்களுக்கு 8.25 கரெக்டா வருதுங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம என்ன செய்யணும், ஆம்கோலை வரையணும். புரியுதுங்களா?
அடுத்தது இப்ப கழுத்துக்கிட்ட வரும். சோ கழுத்துக்கிட்ட வரும்போது மீதி கழுத்து எவ்வளவு இருக்குங்க? 2.5 இன்ச்சு. அந்த 2.5 இன்ச்சு வரும்போது இங்க நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ இது என்ன செய்யறோம்? ஸ்ட்ரைட்டா கோடு போடல, ஜஸ்ட் டாட் மட்டும் வைக்கணும். ஏன் டாட் வைக்கிறாங்க அப்படின்னா, நாம என்ன செய்வோம், இங்க மேல எவ்வளவு இருக்குதோ அதே அளவுக்கு இங்க வச்சு விட்டுருவோம். அப்போ நீங்க பிளவுஸ் போட்டு பின்னாடி பார்த்தாக்கா அது ரவுண்டா வராது, வி ஷேப்ல வந்து. காரணம் என்ன அப்படின்னா, இதை விட இதை வந்து கொஞ்சம் அதிகமா வைக்கணும், அப்பதான் நமக்கு யூ ஷேப்ல வந்து நிற்கும். ஸோ இப்போ நார்மலா நம்ம பார்த்துட்டு வந்தீங்க. அடுத்தது 8 இன்ச்சுக்கு பார்க்கணும். 9 இன்ச்சுக்கு புரிஞ்சுதுங்களா? அடுத்தது என்ன செய்யறோம்? 8 இன்ச்சு. அப்போ 8 இன்ச் என்னும் போது இது 8.25 இன்ச்சு மைனஸ். அப்ப இந்த இடத்த நம்ம இன்னொரு லைன் பண்ண போறோம். இப்ப இதெல்லாம் நான் எதுக்கு போட்டு நிக்கிறேன்னா, ஒரு 9 இன்ச்சு பிளவுஸ் டீப் நெக் கேக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு 8 இன்ச்சு கேட்கறவங்களுக்கு இங்க என்ன இப்ப மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றத நீங்க பார்க்கணும். இப்ப 8 இன்ச்சுக்கு எவ்வளவு மைனஸ் ஆகும்? 4, 6, 3/4, 1, 1/4, 1.5, 1/3, 2 இன்ச்சு மைனஸ் ஆகுதுங்களா? அப்ப இங்க என்ன செய்யணும்? 2 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். அப்ப 2 என்னும்போது இப்ப ஷோல்டர் கொஞ்சம் தள்ளி போதுங்களா? இப்ப டோட்டலா இங்க எவ்வளவு இருக்கு? 5.5 ஒரு பாயிண்ட் வருதுங்களா? அந்த 5.5 ஒரு பாயிண்ட் கீழே இருக்கிறோமா? ஏன்னா ஆம்கோல் எவ்வளவு இருக்குதோ அதே அளவுக்கு தானே ஷோல்டர் எவ்வளவு இருக்குதோ அதே அளவுக்கு தானே ஆம்கோல் இறங்கும். அப்ப கீழே வந்துருச்சுங்களா? இங்கேயும் அந்த 5.5 ஒரு பாயிண்ட் வந்துருச்சுங்களா? அது அப்படியே கீழே நம்ம இறக்கலாம். ஆம்கோல் சேஞ்சஸ் ஆகுதுங்களா? இப்போ மார்பு சுற்றளவு சேம் அதே மாதிரி ஆகுதுங்களா? 9.25. இந்த அளவு மாறாது, ஆனா மற்றதெல்லாம் மாற ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் 2.25 வச்சிட முடியுமா அப்படின்னா வைக்க கூடாது. 9 இன்ச்சு கேட்கறவங்க 2.25 இன்ச்சு ரெடி அளவு ஷோல்டர் கேட்பாங்க. 8 இன்ச்சு கேட்கறவங்க என்ன பண்ணுவாங்க? 2.5 இன்ச்சு கேட்பாங்க. அப்போ இங்க இருந்து இப்ப நம்ம என்ன செய்யணும்? 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். பிளஸ் எவ்வளவு சேர்த்தணும்? 4 இன்ச்சு சேர்த்தணும். அப்ப அதே இடத்துக்கு வந்துருச்சுன்னா கழுத்து. அப்ப கழுத்து மாறல, ஷோல்டர் மட்டும் தான் மாறுது. இது புரியுதுங்களா? கழுத்து சேஞ்சஸ் ஆகுது, அப்போ ஷோல்டர் மட்டும் மாறுது. இப்ப அதுவே வந்து அவங்க 7 இன்ச்சு கேட்கறாங்க அப்படின்னா 2.25 இன்ச்சு ரெடி அளவு கேட்போம். இப்ப 7 இன்ச்சு என்னும் போது இங்க எவ்வளவு மைனஸ் ஆகுது? 1.25 இன்ச்சு மைனஸ் ஆகுதா? அப்ப 1.25 இன்ச்சுக்கு இங்க நம்ம மைனஸ் பண்றோம். மறுபடியும் இங்க வாங்க. 6 இன்ச்சு இருக்குங்களா? அந்த 6 இன்ச்சு அப்படியே கீழே இருக்கு. 6 இன்ச்சு வராது, 5.25 ஒரு பாயிண்ட். 5.25 ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறோம். இங்கேயும் நம்ம என்ன செய்யறோம்? 5.25 ஒரு பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டுங்களால கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. மறுபடியும் உங்களுக்கு அது யூஸ் ஆகும். அடுத்தது இப்போ மார்பு சுற்றளவு சேம் அதே மாதிரி தான் வரும். இந்த ஆம்கோல் ஹைட்டு இதை பார்த்துட்டு நீங்க அக்ராஸ் செஸ்ட் ஒன்னு மேலே கீழே இறங்கும், மேலே ஏறும், இதெல்லாம் மாறும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை மட்டும் தான், இப்போ ஷோல்டர் எவ்வளவு வைக்கணும், கழுத்து எவ்வளவு வைக்கணும்ன்ற டிசைடிங் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கணும். ஓகேவா? இப்போ 2.25 ஷோல்டர் கேட்டாங்கன்னா இந்த இடத்துல இருந்து நீங்க மறுபடியும் எடுக்கணும். அப்ப 2.25 பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு அப்படின்னும் போது இப்பதான் கொஞ்சம் கழுத்து கொஞ்சம் மாறும். 2.25 பிளஸ் 3/4 இன்ச்சு 3.5 இன்ச்சு ஆகுதுங்களா? அப்ப 3.5 இன்ச்சுக்கு இங்க வருதுங்களா? அப்ப மறுபடியும் இங்க 7 இன்ச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு வருது. அப்ப இங்க எவ்வளவு இருக்கு? இப்ப 2.25 இருக்குங்களாங்க. இப்ப அதே 2.25க்கு இங்க வாங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டோமா? 8 இன்ச் என்னும் போது நம்ம மறுபடியும் அதே இடத்துல இருந்தோமா? அதையும் நம்ம போட்டு வச்சுக்கலாமாங்க. இப்ப டிஃபரெண்ட் புரியுதுங்களா? இது 9, 8, 7. அடுத்தது இப்ப 6 இன்ச் கழுத்து கேக்குறாங்க. 6 இன்ச் எல்லாம் யாரு கேட்பாங்க? கொஞ்சம் வயசானவங்க.
இதுல ஏதாவது வந்து அபிஷியலா வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் கொஞ்சம் கழுத்து மேலதான் போடுவாங்க. நாகரிகமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, அபிஷியலா போறவங்க, இதை எதுவும் தப்பா சொல்ல நானு. அபிஷியலா ஒர்க் பண்றாங்க, அவங்க வந்து டீப் நெக் போட்டா போனா ஒரு மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னும் போது 6 இன்ச்சு கழுத்து கேட்கறாங்க. அப்ப 6 இன்ச்சு கழுத்து கேட்கும்போது அவங்க எவ்வளவு ஷோல்டர் கேட்பாங்க? 3 இன்ச். 3 இன்ச்சு ஷோல்டர் கேட்பாங்க. அப்ப இங்க எவ்வளவு மைனஸ் ஆகுது? 6 இன்ச்சுக்கு 1.5 இன்ச்சு மைனஸ் ஆகுதா? அப்ப இந்த 1.5 இன்ச்சுக்கு நீங்க வாங்க. அப்ப இங்க எவ்வளவு இருக்கு? 6.25 இருக்கா? அந்த 6.25 அப்படியே கீழே இருக்குங்க. இங்கேயும் 6.25 நம்ம மார்க் பண்ணிக்கணும். இது அப்படியே கீழே இருக்குங்க. ஆம்கோல் அப்படியே இருக்குது. இங்கேயும் நம்ம என்ன செய்யலாம்? செஸ்ட் லைனா இப்ப நம்ம வரைஞ்சிக்கிறோம். இங்க அந்த 6 இன்ச்சு நாம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கழுத்து எவ்வளவு வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ 6 இன்ச்சுக்கு இங்க 1.25 மைனஸ் ஆகுதுங்களா? 1.5 இன்ச்சு பார்த்துட்டோம். இப்போ 3 இன்ச்சு ஷோல்டர் வேணுமா? இங்க இருந்து வாங்க. ஷோல்டரு 3 பிளஸ் 3/4 இன்ச்சு. இப்போ இந்த ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணிருக்கிறது நடுவில் வந்துடுச்சுங்களா? அப்போ மறுபடியும் அதே இடத்துலதான் வந்து நிக்குது. கழுத்து வந்து மாறல. புரியுதுங்களா? ஷோல்டர் மட்டும் தான் மாறிட்டே வந்துச்சு, மற்றதெல்லாம் மாறல. சரி, இப்போ இதுக்கு மேல வந்து நம்ம இன்னும் 5 இன்ச் போது இன்னும் இந்த ஷோல்டர் எல்லாம் பெருசாயிட்டே போகும், கழுத்து வந்து சின்னதாயிட்டே வரும். இதுதான் ஃபார்முலா. இதுக்கு அடுத்தபடியா நம்ம வந்து ஒரு 10 இன்ச்சு கழுத்து கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 10 இன்ச்சு வந்து பேக் நெக் டீப் கேட்கறாங்க. அப்ப இன்னொரு 1/4 இன்ச்சு சேருதுங்களா? அப்ப டோட்டலா எவ்வளவு ஆகுது? 2.5 இன்ச்சு ஆகுதுங்களா? இங்க வாங்க, மறுபடியும் 2.5 இன்ச்சு நம்ம ஷோல்டர் மைனஸ் பண்றோம். இப்ப 2.5 இன்ச்சு, அதாவது 10 இன்ச்சு ஷோல்டர் கேட்கறவங்க எவ்வளவு கேட்பாங்க? கழுத்து வந்து 10 இன்ச்சு கேட்கறவங்க ஷோல்டர் எவ்வளவு கேட்பாங்க? 2 இன்ச்சு கண்டிப்பா கேட்பாங்க. 2 இன்ச்சு இருந்தா போதும் சார், இதுவே அதிகம் சொல்லுவாங்க ஒரு சிலர். அப்ப 2 இன்ச்சு மைனஸ் ஆனா 2 இன்ச்சு ஷோல்டர் அப்படின்னா அப்ப மீதி எவ்வளவு இருக்குங்க? 2.25 ஆகுதா? 2.5னா மீதி இங்க ஷோல்டர் டோட்டலா 5.1 இருக்கா? இந்த 5.1 இங்க கீழே இறக்கிறோம். இங்கேயும் அந்த 5.1 அப்படின்றத நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இங்கதான் வந்து நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. இங்க எடுத்துட்டோம் லைனு. இப்ப ஷோல்டர் எவ்வளவு சொன்னோம்? 2 இன்ச்சு பிளஸ் 3/4 இன்ச்சு அப்படின்னா 2.25 ஆகுதுங்களா? கழுத்து இங்க வந்துச்சு. அப்ப இங்க 10 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணோம். இப்போ அதுல 1/4 இன்ச்சு மைனஸ். இப்ப இங்க எவ்வளவு இருக்கும் பாருங்க, 2.25 ஒரு பாயிண்ட் இருக்கு. இங்க 2.25 ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இதை வந்து நீங்க சாதாரணமா என்ன பண்ணலாம், ஜஸ்ட் வந்து டாட் மட்டும் வச்சுக்கிறோம். இப்ப இதுல நமக்கு இன்னொரு பிரச்சனை வரப்போகுது. 10 இன்ச்சு டீப்பா இருக்கிட்டு நீங்க இந்த அளவுலயே நீங்க வந்து கட்டிங் போட்டீங்கன்னா பிளவுஸ் நம்ம போட முடியாது. ஏன் அப்படின்னா நமக்கு இங்க கொஞ்சமாவது விரிவுத்தன்மை கொடுத்தா மட்டும்தான் ஷோல்டர் மறுபடியும் அந்த இடத்துல போய் உட்காரணும். இது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க எத்தனை இன்ச்சு டீப் இறக்குனாலும் மறுபடியும் ஷோல்டர் எங்க போய் உட்காரணும்? நமக்கு நம்ம எங்க மைனஸ் பண்றோமோ அதே இடத்துல போய் ஷோல்டர் உட்காரணும். அப்படி அங்க போனா மட்டும்தான் நம்ம பிளவுஸ் போட முடியும், இல்லைன்னா பிளவுஸ் போட முடியாது. போத்திக்கலாம் நம்ம. ஓகேவா? அப்போ இங்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கணும். இப்போ 10 இன்ச்சு டீப் பண்றதுனால நான் என்ன பண்றேன், ஒரு 3/4 இன்ச்சு நான் ஆட் பண்றேன் இந்த இடத்துல. சரிங்களா? 3/4 இன்ச்சு ஆட் பண்ணிட்டு இப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன், இது அப்படியே கிராஸ் கொடுப்போம். பத்து இன்ச்சு டீப் பண்றதுனால இங்க 3/4 இன்ச்சு ஆட் பண்ணிட்டு கழுத்தை வந்து இது மாதிரி கொடுத்துக்கிறேன். அப்ப எனக்கு கழுத்து தேவையான அளவுக்கு நான் எடுத்துக்கணும். இப்ப நான் வரைஞ்சிடலாமா அப்படின்னா கண்டிப்பா இப்ப வரையக்கூடாது. ஏன் அப்படின்னா இப்ப எனக்கு இந்த இடம் ஷார்டேஜ் ஆகுதா? இங்க என்னமோ எனக்கு வந்துருச்சு. ஓகேவா? இங்க 10 இன்ச்சு வந்துருச்சு, எனக்கு இங்கே 10 இன்ச்சு. ஆனா இந்த இடம் எனக்கு இப்ப ஷார்டேஜ் ஆகும். அப்ப நான் என்ன செய்யணும் இந்த இடத்துல அப்படின்னா,
இப்ப இங்க 2.25 இருக்குங்களா? அதே ரெண்டு. அதே 2.25 இந்த இடத்துலயும் நான் இருக்கிற மாதிரி பார்த்தேன். இப்ப இதை வந்து ஷோல்டர் கிராஸ், ஷோல்டர் பேக் கிராஸ் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து நான் என்ன செய்யணும், சேஞ்ச் பண்ணிக்கணும். இது 10 இன்ச்சுக்கு, இது 10 இன்ச்சுக்கு. இப்போ நீங்க டைரக்டா இப்ப மார்பு சுற்று அளவை இங்க செக் பண்றதை விட்டுட்டு சும்மா பாயிண்ட் வச்சுக்கோங்க. அதுவே இங்க இருந்து நீங்க என்ன செய்யலாம், 9.25 பிளஸ் ஒரு 10 ஒரு 3/4 இன்ச்சு. சேர்த்து. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இங்க வந்துருச்சுங்களா? இப்ப இங்க வச்சா என்ன ஆகும், அது ப்ளவுஸ் லூஸ் அடிக்கும். அந்த இடத்துல ப்ளவுஸ் இங்க லூஸ் அடிக்க ஆரம்பிச்சிடும். இதனாலதான் நம்ம வந்து என்ன செய்யறோம், கயிறு கட்டு. இங்க பார்க்க வேண்டிய அளவை நம்ம பாக்குறது இல்ல, இங்கிருந்து டைரக்டா நம்ம வச்சிடுவோம். அப்படி வைக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், லாஸ்ட்ல வந்து நல்லா ஸ்ட்ராங்கா கயிறு பிடிச்சி கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு, நாட் கட்ட வேண்டிய சூழ்நிலை நம்ம தள்ளப்படுறோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸை நீங்க ஒரு முறை 2 முறை நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு கட்டிங் போட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ ஆம்கோல் நம்ம செக் பண்ணிக்கணும். ஆம்கோல் நம்ம என்ன பண்றோம், 5.1 இருக்கு, அதுல பாதி வந்து 2.1 பிளஸ் காலேஜ். அப்ப இந்த இடத்துல நமக்கு இப்போ அக்ராஸ் செஸ்ட் மாறுதுங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல இப்போ 3/4 இன்ச்சு இங்க முன்னாடி எடுத்துக்கிறோம். முன்னாடி எடுத்துட்டு இங்கேயும் நம்ம அப்படியே வரைஞ்சிட்டு போயிடலாமா? நான் எல்லாம் செக் பண்ணிட்டேன், நான் வந்து வரைஞ்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒவ்வொரு அளவுக்கும் என்ன ஆகும், மாறிட்டே போகும். அப்போ ஆம்கோல் நம்ம இங்க செக் பண்ணுங்க. மேல ஸ்டிச்சிங் 1/2 இன்ச் விட்டுருங்க. இந்த ஸ்டிச்சிங் லைன்ல வச்சு பாருங்க நமக்கு எவ்வளவு வரணும். 8.25 வரணும். ஆனா எவ்வளவு இருக்குங்க, கரெக்டா இருக்கா? இது கிடையாது, இதுதான் லைன். 8.25 இருக்கா? இன்னொரு செக் பண்ணிக்கலாமா? எதுங்க சார் நீங்க ஏமாத்துறீங்கன்னு சொல்றீங்களா? நம்ம ஸ்டிச்சிங் லைனை மட்டும் பார்த்துக்கணும். ஓகேவா? இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். இதுதான் நம்ம அடுத்தது ஸ்டிச் பண்ண போற இடம். அப்ப இதுலதான் நம்ம செக் பண்ணணும், அந்த கோட்ல நம்ம செக் பண்ணக்கூடாது. அதனால தெரிஞ்சுக்கணும். அப்போ வெட்டிகள் கரெக்டா இருக்குங்களா? சோ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி பார்த்த பின்னாடிதான் நீங்க வந்து இந்த ஆம்கோல் எல்லாம் கட்டிங் பண்ண ஆரம்பிக்கணும். சோ இப்போ என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த லைன் அப்படியே ஸ்ட்ரைட்டா போட்டுங்க. இது வரைக்கும் ஸ்ட்ரைட்டா போட்டு இப்ப இந்த இடத்த வந்து நான் என்ன செய்யணும், கழுத்து எனக்கு ரொம்ப அழகா இருக்கணும், ரொம்ப பிராடாவும் பார்க்க கூடாது, ரொம்ப அழகாவும் இருக்கணும், அந்த ரவுண்ட் பார்க்கறதுக்கு அப்படியே யூ ஷேப்ல வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம தைச்சு அப்படி வர்றதில்லை சார். இது என்ன பிரச்சனை அப்படின்னா, அதுக்கு காரணம் வந்து நம்ம இதெல்லாம் பாக்குறது அப்படியே அடிச்சு தள்ள வேண்டியது. இப்ப டோட்டலா இந்த ஹைட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 5 இன்ச் இருக்குங்களா? 5ல பாதி 2.5. அதுக்கு கீழே ஒரு 1/4 இன்ச் எடுத்துக்கோங்க. இங்க அக்ராஸ் செஸ்ட் நம்ம எப்படி பிரிச்சோமோ அதே மாதிரி இந்த இடத்தையும் நம்ம பிரிச்சு வச்சுக்கணும். பிரிச்சுட்டு இதுக்கு அப்புறமா நீங்க என்ன செய்யணும், இந்த இடத்துல இந்த வடிவத்தை நம்ம எடுத்துக்கணும். உங்களுக்கு என்ன சார் ஸ்கேல் இருக்கு போட்டுருங்க அப்படின்னா, இல்லை நம்ம கையில வரைஞ்சு பார்க்கணும். அடுத்தது இடுப்பளவு. இடுப்பளவு எவ்வளவு பார்த்தோம்? 33 சார். 33. 33 4 பிரிச்சோம்னா எவ்வளவு வருது? 8.25. அந்த 8.25க்கு மார்க் பண்ணிக்கலாம். பிளஸ் டாட்டுக்கு 1 இன்ச். இதை மார்க் பண்ண பிறகு நம்ம என்ன செய்யணும், இந்த ரெண்டையும் இந்த மாதிரி இணைச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நமக்கு போடணும் சைடு. ஓகேவா? சரி, இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி நமக்கு இப்போ முக்கியமான ஒரு அளவு நம்ம குறிக்கணும். என்னன்னு பார்த்தோம்னா டாட். ஸோ இப்போ டாட்டை வந்து நம்ம பொதுவாக என்ன செய்வோம், ஷோல்டருக்கு நேராக சென்டர்ல பிடிச்சிடுவோம். அப்படியே பிடிக்கிறோம். ஷோல்டருக்கு நேராக அது எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஷோல்டருக்கு நேராக ஒரு டாட்டை பிடிச்சிடுவோம். ஸோ அது இல்லை கான்செப்ட்.
இத்தனை வேலையும் செஞ்சுட்டு இந்த டாட் ஒன்று நீங்க கரெக்டா பிடிக்கலன்னா ப்ளவுஸ் கரெக்டா வராது. அப்ப டாட் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை செய்யுங்க. இந்த டாட் என்னென்ன வேலை செய்யும் அப்படின்னா, முதல் வேலை இந்த ஷோல்டர் தேவையான இடத்துல கொண்டு போய் உட்காரையும். சரிங்களா? அதே நேரத்துல இந்த டாட் வந்து இப்ப இங்க இந்த கழுத்து நம்ம டீப்பா எடுத்துக்கிறோமே, உடம்புல போடும்போது இந்த பக்கம் எலும்பெல்லாம் தெரியாதா நமக்கு? சொல்லுங்க. இப்படி இருந்தா நமக்கு உடம்பெல்லாம் தெரியாதா? அசிங்கமா தானே இருக்கும். இப்படி ஒரு கட்டிங் போட்டு கொடுத்தா சும்மா இருப்பாங்களா ஜனங்க? அப்ப இது என்ன வேலை செய்யுது அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த கழுத்து இப்படி இருக்கா, இந்த ஒரு டாட் என்ன செய்யுதுன்னா இது கரெக்டா அப்படியே அழகா கொண்டு போயிட்டு இந்த கழுத்தை வந்து உட்காரை. இப்படி இருக்கிற கழுத்தை வந்து நீங்க இந்த டாட் பிடிக்கிறதுனால இப்படி உட்காருதுங்களா, இந்த ஒரு டாட்டை பிடிக்கிறதுனால அந்த கழுத்தை வந்து அழகா யூ ஷேப்ல அழகா கொண்டு வந்து உட்காரை. அப்ப இந்த டாட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம. புரியுதுங்களா? சோ அப்ப நம்ம நேர்த்தியான இடத்துல அதை வந்து நம்ம சரியான இடத்துல உட்கார வைக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த டாட் என்ன வேலை செய்யும் அப்படின்னா, இந்த ஆம்கோல் வந்து கீழே இறங்காம பார்க்கும். ஷோல்டர் எப்படி தைச்சாலும் ஷோல்டர் எனக்கு கீழே இறங்கி வருது. சில பேருக்கு அது பழக்க தோஷமாவே மாறிடுச்சு. நடந்து போயிட்டே இருப்பாங்க, அப்படியே சட்டையை பிடிச்சிருக்கு. அதுக்கெல்லாம் யார் காரணம்? புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி இறங்காம இருக்கணும் அப்படின்னா இந்த டாட்டு சரியான இடத்துல வரை. அந்த வேலை தான் நம்ம செய்ய போறோம். என்ன செய்ய போறோம்? இப்ப முதல்ல வந்து இந்த ஆம்கோல் கிட்ட இருந்து கழுத்து வரைக்கும் என்ன அளவு இருக்குன்றதை பாருங்க. 2.25 தான் வச்சோம். அந்த 2.25 பாதி அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இதை அளந்துக்குங்க. அப்படியே எவ்வளவு இருக்குங்க? 4.1 இருக்கா? அந்த 4.1 வந்து இங்க மார்க் பண்ணிக்கோங்க. பிளஸ் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி மார்க். அடுத்தது மிடில் செஸ்ட் நம்ம எவ்வளவு பார்த்தாங்க? 37 பிளஸ் 1 இன்ச்சு, அப்போ 38 இன்ச்சுங்களா? 38 4 பிரிச்சோம்னா 9.5 இன்ச். மேல ஸ்டிச்சிங் கழிச்சிடுங்க. 9.5 இன்ச்சு எங்க வருதுன்னு பாருங்க. கழுத்துக்குள்ளவே வருதுங்களா? பிளஸ் ஒரு 1/2 இன்ச்சு, அப்போ 10 இன்ச்சுக்கு நாம இங்க மார்க் பண்றோம். இது அப்படியே வந்து நம்ம என்ன செய்யறோம்? இதுதான் மிடில் செஸ்ட் உடைய இடம். இப்படி ஒரு அளவு இருக்கிறத நாங்க பார்க்கல சார் அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இப்ப என்ன செய்யறோம்? இந்த டாட்டை வந்து நம்ம குறிச்சிடும். கரெக்டா செட் ஆகுதுங்களா? இந்த டாட்டு கூட வந்து நம்ம விருப்பப்படி நம்ம வைக்க கூடாது. இந்த டாட் வந்து இந்த பிளவுஸ்ல இதுக்கு கீழே தான் இருக்கணுமே தவிர மேல வரக்கூடாது. இந்த மிடில் செஸ்டுக்கு கீழே தான் இருக்கணும், மேல வரக்கூடாது. பொதுவா நம்ம ஆளுங்க என்ன செய்வோம்? 4 இன்ச்சு வச்சிடுங்க டாட், அது எப்படியே இருக்கட்டும் 4 இன்ச்சு வச்சிடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப இதுல எத்தனை இன்ச்சு வருதுன்னு பாக்கலாமா? 3.5 இன்ச்சு. 3.5 இன்ச்சு கூட இல்ல, 3.5 இன்ச்சு வருது. ஓகேவா? அப்ப 4 இன்ச்சு வச்சோம்னா பிளவுஸ் போட முடியுமா? சோ இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துதான் பிளவுஸ். பிளவுஸ்ல வந்து பேக் பீஸ்ல இத்தனை விஷயம் இருக்கு. நீங்க பேக் இப்ப கரெக்டா நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு அழகா நீங்க அப்படியே போட்டு போயிடும். வேற ஒண்ணும் கிடையாது. அதுல மிடில் செஸ்ட் 4 டிவைட் பண்ணி 3 டிவைட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்னுடைய டாட்டுங்களுக்கு மட்டும் தான் அதை யூஸ் பண்றோம். அப்போ பேக் பீஸ் தான் மெயின் ப்ராப்ளம். அப்போ பேக்ல இத்தனை விஷயங்களும் நம்ம கவனிக்கணும். ஷோல்டர் ஒருத்தர் கீழே இறங்குதுன்னா அது காரணம் பேக் பீஸ் தான். நமக்கு இந்த சைடெல்லாம் லூஸ் அடிக்குதுன்னா அது காரணம் பேக் பீஸ் தான். இதெல்லாம் நம்ம பாக்குறது பார்க்காம போறதுனால தான் பிரச்சனை. இப்ப இங்க மிடில் செஸ்ட் நமக்கு எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிக்கலாமா? 9 இன்ச்சு இருக்கு. மீது எவ்வளவு இருக்கணும்? 38 டிவைடட் பை 4 அப்படின்னா 9.5. ஆனா நமக்கு எவ்வளவு இருக்குங்க? 9 இன்ச்சு இருக்கு. அப்ப மீதி பேலன்ஸ் எவ்வளவு இருக்கணும்? 1/2 இன்ச்சு இருக்கணும். இந்த 1/2 இன்ச்சு எங்க வைக்கணும்? புரியுதுங்களா? சோ இது எல்லாத்தையும் நம்ம இப்படி செக் பண்ணி பண்ணோம்னா நமக்கு அழகா இருக்கும். இப்ப இந்த 1 இன்ச்சை வந்து நம்ம டாட்டா கன்வெர்ட் பண்ணிக்கணும். இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு. அடுத்தது இப்ப இதெல்லாம் செஞ்சுட்டு பின்னாடி இதை நம்ம அப்படியே மடிச்சு அடிச்சிடக்கூடாது. அப்ப இதுக்கு வந்து தனியா நம்ம ஃபால்ஸ் பீஸ் கொடுத்து திருப்பணும். எதுக்காக நம்ம அந்த ஃபால்ஸ் பீஸ் கொடுத்து திருப்புறோம் அப்படின்றத இப்ப சொல்றேன் பாருங்க. சோ இப்ப நம்ம இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட தாண்டி கிராஸ் எடுக்கணும். இப்ப நிறைய பிளவுஸ்ல பார்த்திருப்பீங்க நீங்க. நிறைய பிளவுஸ் நம்ம போடும்போது அப்படியே இங்க வி ஷேப்ல வந்து நிக்கும். பார்த்திருக்கீங்களா?
ஸோ அந்த வேலையை வந்து எப்படி கட்டுப்படுத்துறது, நமக்கு ஸ்ட்ரைட்டாவே இருக்கணும் அப்படின்னா, இப்ப இந்த படத்தையே காட்டுறோம் பாருங்க. இப்ப இங்க கிராஸ் இந்த மாதிரி எடுத்திருக்கிறோம், சரியா? இந்த மாதிரி எடுத்த பின்னாடி இந்த டாட் பிடிச்சா இது கரெக்டா என்ன செய்யும், நேரா எழுதுங்களா? இப்ப நம்ம வந்து ஃபால்ஸ் பீஸ் கொடுத்து திருப்பி அடிச்சோம்னா, பட்டி பீஸ் கொடுத்தோம்னா அழகா உட்காரும். பேக்ல வந்து பட்டி வந்து அழகா இருக்கும், ஸ்ட்ரைட்டாவே இருக்கும், இந்த மாதிரி கோடு போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கிராஸ் நம்பர். புரிஞ்சா? இதுல எங்களுக்கு எதுவும் புரியல சார்னு சொன்னா இன்னொரு முறை கிளாஸ் எடுத்துறேன். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு, இந்த இடத்துல எங்களுக்கு புரியலன்னு சொன்னா இன்னொரு முறை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீ புரிஞ்சிருக்கு? ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு. நான் புரிஞ்ச மாதிரி இருக்கேன். கட் பண்ணலாமா இப்ப? ஸோ இப்போ கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணும்போது கவனமா இந்த மாதிரி சிசரை பயன்படுத்தணும். கட்டிங் நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா ஸ்டிச் பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸி. நாளைக்கு வீடியோல எல்லாரும் தான் பேச போறீங்க. நீங்க பேசுறதுலாம் ரெக்கார்டிங் தான் இருக்கு. ஓகேவா? இப்ப நம்ம எப்பவுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டிய எல்லா இடத்தையும் அக்கட் போட்டு வச்சுக்கணும். நீங்க ப்ளவுஸ் கட்டிங் நல்லா கத்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி A3 பேப்பர் வந்து ஒரு 10 பேப்பர் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அழகா இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி பாருங்க. அப்பதான் ஃபினிஷிங் பக்காவா வரும். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி டாட் பிடிச்சி என்னென்ன வேலை நடக்க போகுது அப்படின்றத அதை நான் அப்படியே இதெல்லாம் காட்டுறேன் பாருங்க. இப்போ ஸ்ட்ரைட்டா இதில் வச்சுக்கோங்க. இப்படி இருக்கா? ஸ்ட்ரைட்டா இருக்கா? இப்போ நம்ம இந்த டாட் பிடிக்கும் போது நடக்கிற மாற்றங்களை மட்டும் இப்போ நான் சொல்றேன். இந்த ஒரு டாட்டை பிடிக்கிறதுனால என்னென்ன விஷயம் நடக்க போகுது பாருங்க. சும்மா இதை எடுத்தாவே என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா வெளியே வருதுங்களா? இப்ப இந்த பீஸ் நேரம் ஆயிடுச்சுங்களா? இப்ப எவ்வளவு இறங்கிடுச்சு கீழே. இப்ப நம்ம இதெல்லாம் பார்க்காம, கழுத்தை வந்து பார்க்காம, ஆம்கோலை பார்க்காம நம்ம பிளவுஸ் கட் பண்ணோம்னா பிளவுஸ் போட முடியுமா? இப்ப கழுத்து பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது. அப்படியே அழகா யூ ஷேப்ல இருக்குங்களா? இன்னொரு பீஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அழகா தெரிஞ்சது. ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும்னா பிளவுஸ்ல எந்த பிரச்சனையும் வராது. நீங்க பேக்ல நாட் கட்ட வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம இதெல்லாம் பார்க்காம செய்யறதுனால தான் பேக்ல வந்து நாட் கட். ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஃப்ரண்ட் அடுத்தது பார்த்துருங்க. ஓகேவா? ஃப்ரண்ட் போலாமா? அடுத்தது ஃப்ரண்ட் பார்க்குறோம். முதல்ல வந்து மார்ஜின்ல ஒரு சின்ன லைன் போட்டுக்கலாம். எப்பவுமே வந்து ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது இந்த மாதிரி மார்ஜின்ல லைன் போட்டுருங்க. போட்டு பின்னாடி இப்போ பேக் பீஸை வச்சு முதல்ல நம்ம என்ன செய்யணும், ஒரு சின்ன ஜெராக்ஸ். புரியுதுங்களா? பேக் பீஸ்ல கழுத்துக்கிட்ட கரெக்டா இந்த மாதிரி ஆம்கோல் கிட்ட நம்ம ஒரு லைன் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப கழுத்து பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இதை எடுத்துடலாம்.
ஆம்கோலுடைய ஷேப் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். அது கிராஸாக தானே இருக்கு, அதனால கிராஸாக தான் வரும். அதே மாதிரி இந்த லைன் போட்டு வச்சுக்கலாம். இப்போ அக்ராஸ் செஸ்ட் எந்த இடம்ன்றதை நம்ம குறித்து வச்சுக்கணும். இந்த இடம் வந்துருச்சுங்களா அக்ராஸ் செஸ்ட், அந்த இடத்த எடுத்துக்கலாம். இதுல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி உள்ள லைன் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம இங்க ஷேப் எடுத்துருக்கோமா, இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல நம்ம ஷேப் எடுத்து வச்சோம்னா இங்க நிறைய சுருக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி நம்ம என்ன செய்யணும், ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டு இப்போ இதுல வந்து நீங்க என்ன செய்யணும், ஆம்கோலுடைய ஷேப்பை வரைஞ்சிக்கணும். புரியுதா? ஆம்கோல் ஷேப்பை வரைஞ்சி எடுத்துக்கணும். இப்போ இதுதான் மார்பு சுற்றளவு நமக்கு கணக்கு. செக் பண்ணிக்கலாம். ஒன்பதே காலஞ்சு வரணும். 9 காலஞ்சு இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. ஆம்காலுடைய அளவு எவ்வளவு இருக்கணும்? 8.25. ஓகேவா? 8.25 இங்க வருது. பிளஸ் ஒரு 1/2 இன்ச்சு, ஒரு பாயிண்ட் தள்ளி கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்து அந்த ஷேப்ல நம்ம எடுத்துக்கிறோம். முன்கழுத்து வந்து ஃப்ரண்ட் நெக்கு 6 இன்ச்சு. மேல ஸ்டிச்சிங் கழிச்சிடுங்க. 6 மைனஸ் 1/4 இன்ச்சு. இதை நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். கழுத்து நமக்கு தேவையான அளவுக்கு ஷேப் கொடுத்து வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? இப்போ ஆம்கோ ஃப்ரண்ட் கழுத்து ஷோல்டர் ஆம்கோல் முடிஞ்சுதா? இப்போ பேக் பீஸை நம்ம கரெக்ட் பண்ணதுனால இதெல்லாம் ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு. இப்போ மிடில் செஸ்ட் எவ்வளோ? 38ங்களா? அதை 4ஆ டிவைட் பண்ணிக்கணும். இப்போ 9.5 இன்ச். மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 9.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இது என்னன்னு பார்த்தோம்னா டாட் சென்டர். இதை மார்க் பண்ணிக்கலாம். இந்த 9.5 வந்து நம்ம இங்கேயும் என்ன செய்யணும், மார்க் பண்ணிக்கணும். பிளஸ் வந்து பேக்ல எவ்வளவு இன்ச்சு? 9 பிளஸ் 1/2 இன்ச் இருக்கு. ஊக்குப்பட்டிக்கு ஒரு 1/4 இன்ச்சு நம்ம எடுக்கணும். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, க்ளவுஸ் போட்டா மூச்சு வாங்குது, ஊக்கு போட்டா சுத்தமா உயிர் போற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம், நம்ம வந்து இதுல தைச்சிடுவோம். இதுல கட் பண்ணிட்டு ஊக்குப்பட்டிக்கு இதுல 1/4 இன்ச்சு எடுத்துருவோம். இப்ப நம்ம அளவு ஏதாவது அதிகமா விட்டுக்கிறோமா, மார்பு சுற்றளவு பிளஸ் 6 இன்ச்சு டாட்டுக்கு விட்டுக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா இப்போ ஊக்குப்பட்டிக்கு நம்ம என்ன செய்யணும், 1/4 இன்ச்சு எடுத்துக்கணும். அப்ப இதுல 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கு, பேக் பேலன்ஸ் இங்க ஒரு 1/4 இன்ச்சு. அப்ப மொத்தம் 3/4 இன்ச்சு நம்ம எடுக்கணும். அப்ப அந்த 3/4 இன்ச்சை வந்து நான் ஒரே சைடு வைக்காம 2 பக்கம் பிச்சுக்கிறேன். அப்ப 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இந்த பக்கம் வச்சுக்கிறேன், இந்த பக்கம் 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் நான் இந்த சைடுல எடுத்து, இப்ப இங்க ஒரு 1/4 இன்ச். இப்போ ஸ்ட்ரைட்டா இங்க ஒரு லைன் போட்டுருங்க. ஓகேவா? அடுத்தது 38 டிவைடட் பை 3. முன் உயரம் நம்ம எடுக்கணும். இப்போ பிளவுஸ் நம்ம கையில அளவு கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே, பிரச்சனை இல்லை. அப்படி கொடுக்காம நம்ம டைரக்டா ஒரு அளவு எடுத்து நம்ம ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா, இப்போ லேடிஸ் வந்து நீங்க நேரடியாக அளவு எடுத்துடலாம். மேல ஷோல்டர் கிட்ட இருந்து டாட் பாயிண்ட் வரைக்கும் நீங்க அளவு எடுத்துடலாம். ஜென்ஸ் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அப்போ பப்ளிக்ல வந்து ஒரு ஃபார்முலா ஃபிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ மேல ஷோல்டர்ல இருந்து 6 இன்ச்சு கழிச்சிட்டு ஸ்டிச்சிங்காக மிடில் செஸ்ட் டிவைடட் பை 4 அப்படின்னா 9.5. அதே மிடில் செஸ்ட்டை 3ஆல டிவைட் பண்ணோம்னா 12.1 வருது. பிளஸ் ஸ்டிச்சிங்காக 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட், இப்போ 13 இன்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ முன்னுயரம் நமக்கு கிடைச்சிருச்சு. பிளவுஸினுடைய ஃப்ரண்ட் ஹைட்டு நமக்கு கிடைச்சிருச்சு. தொடர்ந்து அந்த ஃபார்முலா நம்ம பார்த்துட்டு தான் வரும். அப்போ ஒரு முறைக்கு 10 முறை நீங்க போட தான் அது வரும். ஓகேவா? இப்போ நம்ம டாட் சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது முன்னுயரமும் கண்டுபிடிச்சிட்டோம். மார்பு சுற்றளவும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது மிடில் செஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், இடுப்பு வைக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்றோம், இங்க டாட் சென்டர் பாயிண்ட் டாட் வந்து நம்ம எடுத்து மெயின் டாட் இங்க தான் எடுக்க போறோம். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்டிச்சிங் 1/4 இன்ச்சு கழிச்சிடுங்க. இந்த இடத்துல ஊக்குப்பட்டி எவ்வளவு பிடிக்கிறோமோ அவ்வளவு கழிச்சிட்டு அதே 38 டிவைடட் பை 10.
அப்போ 3.25 ஒரு பாயிண்ட் வருதுங்களா? 38 10ஆல டிவைட் பண்ணோம்னா 3.25 ஒரு பாயிண்ட். ஸோ அந்த 3.25 ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம இங்க மார்க் பண்ணிக்கிறோம். சரியா? இதை வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கணும். ஸோ இதுதான் நமக்கு மெயினா டாட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இடம். இதுவும் நம்ம என்ன செய்வோம், இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஷோல்டர் சென்டர்ல வச்சிருக்கோம். ஃப்ரெண்டு டாட் பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஷோல்டர் சென்டர்ல நம்ம வச்சுட்டு போறோம். இல்லைன்னா அலோ பிளஸ்ல என்ன இருக்கோ அதை பார்த்து வச்சுட்டு போறோம். ஆனா ஃபார்முலா படி போகும்போது இந்த மாதிரி நம்ம கரெக்ட் பண்ணிடுவோம். அடுத்தது இந்த டாட்னுடைய அகலம், இந்த பிளவுஸுக்கு இவ்வளவுதான் அகலம் வைக்கணும், இவ்வளவுதான் டாட் பிடிக்கணும் அப்படின்றது ஃபார்முலா. அந்த கான்செப்ட் படி நம்ம பார்த்தோம்னா அதே 38 டிவைடட் பை 13. அப்ப நமக்கு எவ்வளவு வரும்ன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். சார் நாங்கள் அடிக்கடி வந்து கால்குலேட்டர் எடுத்துட்டு போகணுமா அப்படின்னா ஒரு சார்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு அளவுக்கும் ஒரு சார்ட்டு அதை போட்டு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க சார்ட் கையில வச்சுட்டு நீங்க போட்டு போயிடுங்க. அப்ப 2.9 வருது. ஸோ அந்த 2.9 வந்து நீங்க ரெண்டா பக்கம் பிரிச்சு வச்சுக்கணும். அப்போ 1.25 ஒரு பாயிண்ட் வருது. 1.25 ஒரு பாயிண்ட் இந்த பக்கம் நம்ம வச்சுட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ டாட் வேலை முடிஞ்சுதா? அடுத்தது இந்த லைனை ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நம்ம வச்சுக்கலாம். சரியா? இப்போ இது டாட் சென்டர் பாயிண்ட்டுக்கும் இடுப்பளவுக்கும் நடுவில் ஒரு அளவு இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா அண்டர் பஸ்ட்னு சொல்லுவோம். 3 இன்ச் இருக்கு. இந்த 3ல் பாதி 1.25. ஸோ இதை அப்படியே வந்து நீங்க என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு டாட் மார்க் போட்டு பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்னுடைய ஹைட்டு, மொத்த ஹைட்டையும் நம்ம செக் பண்ணிக்கணும். 13.25 ஒரு பாயிண்ட் இருக்குங்களா? அதே அளவை வந்து இந்த சைடுல திருப்பி வச்சுக்கணும். 13.25 ஒரு பாயிண்ட். இப்போ இந்த ஒரு சைடுனுடைய அளவு எவ்வளவு இருக்கு, 3 இன்ச் இருக்கா? அதே 3 இன்ச் இந்த பக்கமும் நீங்க வைக்கணும். இது எதுக்கு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நம்ம டாட் பிடிக்கும் போது ரெண்டும் கரெக்டா வரணும். இல்லைன்னா நம்ம பிடிக்கும்போது ஒன்று மேலே கீழே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி கட்டிங் போட்டிருப்போம், நம்மளை அறியாம போட்டிருப்போம். இப்போ இந்த பாயிண்ட் இது வந்து அண்டர் பஸ்ட்டுக்குரிய இடம். அதே மாதிரி இந்த இடத்தையும் நம்ம செக் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுங்க. இப்போ இது அழகா ரவுண்ட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இடுப்பளவு நமக்கு எவ்வளவு இருக்கணும், 33 டிவைடட் பை 4 அப்படின்னா 8.25 இருக்கணும். இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இது எவ்வளவு இருக்கு, 2.25 இருக்குங்களா? அதே மாதிரி அந்த 2 டாட் பிடிச்ச மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துருமா? அப்ப நமக்கு இங்க என்ன செய்யலாம், வரல. இப்ப நம்ம இங்க ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அது என்னன்னு பார்த்தோம்னா இங்க இருந்து நம்ம மிடில் செஸ்ட் வச்சோம் பாத்தீங்களா, இதுல இருந்து ஒரு 3/4 இன்ச் நம்ம ஸ்டாண்டர்ட் அளவு வைக்கணும். நான் ஏன் இது வைக்கல அப்படின்னா பேக் பீஸ்ல நம்ம டீப் அதிகமா வச்சிருக்கோம். பேக் பீஸ்ல டீப் அதிகமா வச்சுக்கிறோம், அதனால நான் வைக்கல. பட் இப்ப நமக்கு ஒரு 1/2 இன்ச் நம்ம சேர்த்து வைக்க வேண்டியதா வரும். நமக்கு தேவை இருந்தா நம்ம அதை வச்சுக்கிறோம், இல்லைன்னா தேவையில்லை. அப்போ இந்த இடம் இப்போ இப்படி மாறுதுங்களா? இப்போ செக் பண்ணிக்கலாமா, இடுப்பளவு வருமா? 2.25. அது 2.25 இங்கிருந்து 8.25 ஒரு பாயிண்ட் வருதுங்களா? 8.25 இருந்தால் நமக்கு போதுமானது. ஸோ இப்போ தேவையை விட அதிகமாகவும் இல்லை குறைவாகவும் இல்லை, நமக்கு கரெக்டாகிடும். ஸோ இவ்வளோதான். இந்த ஹார்ம்ஃபுல் டாட் கண்டுபிடிக்கிறதுல பெரிய விஷயம். ஏதோ ஒரு இடத்துல மூலையில பிடிச்சி டாட் பிடிச்சிருக்கு, அப்படிதான். ஸோ அப்படி இல்லாம நம்ம என்ன பண்றோம், இந்த டாட்னுடைய ஹெட்ஜில் வச்சுட்டு கரெக்டா இது மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே ஒரு இடத்த நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். இங்க இருந்து ஒரு 1.5 இன்ச் கேப் இருக்கணும். ஃபர்ஸ்ட் இதை எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போயிட்டு இந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த டாட்னுடைய உயரம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 4.5 இன்ச் இருக்குங்களா? இப்போ 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோமா? இந்த 1/2 இன்ச் வச்சுட்டு
அதே 4.5 இன்ச்சு நமக்கு எங்க வருதோ அங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டாட் வந்து இப்படி போயிட்டு இதுல தான் நம்ம கட்டிங் வரும். எதுக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னா, நம்ம பிடிக்கும் போது ஒன்று மேலே கீழே வரக்கூடாது, கரெக்டாக சமமாக ரவுண்டாக வரணும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ஓகேவா? அடுத்தது ஓக்பட்டி டாட் 5 இருக்கு. 5 பாதி சென்டர் பண்ணிக்கோங்க. மீதி 5 பாதி எவ்வளோ? 2.25. அந்த 2.25 நீங்கள் அப்படியே இதில் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு ஒரு 1/4 இன்ச்சு நம்ம எடுத்துக்கிறோம். ஃப்ரண்ட் கட்டிங்கும் நமக்கு முடிஞ்சிடுச்சு. நமக்கு தேவையான எல்லா அளவுகளும் இதில் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ப்ளவுஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இது கட் பண்ணிடலாமா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்குமே டவுட் வரலையா? உங்களுக்கு கட் பண்ணிடலாம். லைட்டா 1/4 இன்ச்சு உள்ள தள்ளி எடுக்கிறோம். ஸோ இந்த சைடில் கட் பண்ணும்போது எப்பவுமே வந்து பேக் பீஸை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும், இல்லைன்னா அப் அண்ட் டவுன் வரும். நீங்கள் கேட்டீங்கல்ல சைடில் ஜாயின் பண்ணும்போது மேலே கீழே வருது அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து நம்ம கவனிக்கிறதே இல்லை, நமக்கு அதில் வேலையே இல்லை. அப்போ ஃப்ரண்ட்டு பேக்கும் நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வராது. ஸோ கட் பண்ணி முடிஞ்ச பின்னாடி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம இது மாதிரி கட் போட வச்சுக்கணும். புதுசாக பழகிறவங்க இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் போட்டு பாருங்க. நாங்கெல்லாம் கற்றுக்கும் போது அப்படிதான், எங்கள் பேப்பர் கட்டிங் தான் மெயின். ஒரு வாரம் 15 நாளானா கூட எனக்கு பேப்பர் கட்டிங் கண்டிப்பாக செஞ்சுதான் ஆகணும். இப்போ வர்றவங்க இன்னைக்கே ப்ளவுஸ் மார்க் பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும், அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ கட்டிங் நல்லா வரணும்னா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ பேக் பீஸ் முடிஞ்சது, ஃப்ரண்ட்டும் முடிஞ்சது.